ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுவிட்டால் உன் ஆபத்து காலம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு உனக்கான சந்தோஷ காலத்தை உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் தொடங்கி வைப்பேன். என்னுடைய வாக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஒருபோதும் பொய்யாக போகாது என நீ அறிவாய்தானே? நிச்சயமாக இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் முடித்து வைப்பதற்காக தான் நான் இப்போது உன்னோடு பேச வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நீ சிறந்த நாட்களையும் வெற்றி நாட்களையும் அடைவதற்கு முன்பாக இப்படி சில மோசமான நாட்களோடு போராடிதான் ஆக வேண்டும். ஆம் என் செல்வமே, வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாது. கூடிய விரைவில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷ நிகழ்வை கொடுப்பதற்காக தான் இப்போது சில சோதனைகளை கொடுத்திருக்கிறேன். இதை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம். விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கிக் கொள்வதுதான். உன் விதியை நீயே உருவாக்க தவறும்போதுதான் அது தலைவிதியாகவும் தவறானதாகவும் மாறிவிடுகிறது. உன் விதி உன் கையில் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே. நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தான் நாளை உனது எதிர்காலமும் வருங்கால வாழ்க்கையும் அமையப் போகிறது. எக்காலத்திலும் இந்த உலகில் நீ யாரையுமே சார்ந்து இருக்காதே என் செல்வமே. உனக்கென நீ யோசிக்க வேண்டும். உனக்கென உன் வாழ்க்கையை பற்றிய முடிவை நீதான் எடுக்க வேண்டும். அப்படி ஒன்றும் புரியாத சமயங்களில் உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி வா. சூட்சுமமான முறையில் ஏதாவது ஒரு வகையில் நீ எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை நான் உனக்கு உணர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. எந்த மனிதராக இருந்தாலும் சரி, தன்னை தானே மாற்றிக்கொள்ளாமல் புதுப்பிக்காமல் இருக்கும் வரையிலும் யார் நினைத்தாலும் அவரை மாற்ற முடியாது. உன்னை சுற்றி மாற்றங்களை உருவாக்கினால்தான் உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்களை உண்டாக்க முடியும் என்ற சூழ்நிலை இருப்பதால் உன்னை தேடி பேச வந்துள்ளேன். எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் விஷயங்களை பார்த்து நிச்சயம் நீ முகம் மகிழத்தான் போகிறாய். கோபம் என்பது வலுவான பெரும் காற்றை போன்றது. ஆனால் அந்த கோபத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய விஷயங்களும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் மிக பெரிய புயலாக அல்லவா இருக்கும். அப்படிப்பட்ட பூதாகரமான பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் உன் வாழ்வில் நீ உண்டாக்கி கொள்ளாதே என் செல்வமே. வாழ்க்கையில் சாதனை படைத்த மனிதர்கள் எல்லாருமே எவ்வளவோ சோதனைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள். நீ வேண்டுமானால் யாரிடமாவது போய் பேசிப்பார். இப்போது நன்றாக ஜெயித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் ஒரு காலத்தில் துக்கம் தொண்டையை அடைக்கக்கூடிய அளவிற்கு பல பிரச்சனைகளை சந்தித்து தான் தாண்டி வந்திருப்பார்கள். பெரும் சோதனைகளையும் வேதனைகளையும் அடையாமல் இந்த உலகில் எந்த மனிதரும் ஜெயித்தது கிடையாது என் செல்வமே. வேதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன் வேதனைகளும் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போதும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது அத்தனையையும் மனதளவில் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தால் வாழ்க்கையின் மாற்றத்தோடு நீயும் ஒத்துப்போய் விடலாம் அல்லவா? எப்போது நீ மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகிறாயோ அப்போதே உன் வாழ்வில் நல்லது நடந்துவிடும். செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு என் வாழ்வில் எதுவுமே மாறவில்லை என நீ எதிர்பார்த்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? முதலில் நீ செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடிய வேலைகளிலும் மாற்றங்களை உண்டாக்கு. மாற்றம் என்பது உன் வாழ்வில் அற்புத முன்னேற்றத்தை கொண்டு வருவதாகவும் உனக்கான கடின உழைப்பை வெளிக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும். மாற்றங்களை நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்வில் உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் அதற்கு முதல் கட்டமாக நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் என் செல்வமே. பிற மனிதர்களோடு நீ உண்மையாக பேச மாட்டாய், பழக மாட்டாய், யாருக்கும் நல்லது நினைக்க மாட்டாய். ஆனால் எல்லாரும் உன்னுடன் உண்மையாக பேச வேண்டும், பழக வேண்டும் என நினைத்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய செயல்களும் அழகானதாக இருக்க வேண்டும். ஐயோ, இந்த உலகத்தில் பிறந்து விட்டோமே, எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து இந்த மனித பிறப்பை எடுத்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என யோசித்து கொண்டே வாழாதே. அதற்கு பதிலாக இனியொரு மானிட பிறவி நமக்கு கிடைக்கப் போவதில்லை. 7 ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு மனித பிறவி நமக்கு அமையாது. இந்த மனித பிறவியை எடுத்த நாம் இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்து விடுவோம் என்ற நல்ல எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நிச்சயம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும்.
வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் எந்த விஷயம் என்னாலும் முடிவுகளை ரொம்ப யோசிக்காமல் சீக்கிரம் எடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு அதற்கான செயல்களை மெதுவாக செய்வார்கள். ஆனால் இந்த தோல்வி அடையக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவசரமாக ஏதாவது ஒரு முடிவை எடுப்பார்கள். அதற்கு பிறகு அதை சீக்கிரம் செயலாற்றி கொண்டே இருக்கும்போது அவர்களுக்கே குழப்பம் வந்து அந்த செயலை மிக விரைவாக மாற்றிக்கொண்டும் இருப்பார்கள். முடிவுகளை அடிக்கடி எடுப்பதும் மாற்றிக்கொண்டே இருப்பதும் தோல்வியாளர்களின் செயல். நீ அப்படி செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவெடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். அதன் பிறகு அதை எப்படி சரியான முறையில் செயலாற்ற வேண்டும் என்பதையும் யோசித்து செய்ய ஆரம்பி என் செல்வமே. உண்மையிலேயே இந்த உலகம் அதிகம் பேசும் மனிதர்களை ஒருபோதும் விரும்புவது கிடையாது. என்னில் அதிகம் பேசுபவர்களை அறிவாளியாக பார்க்கக்கூடியவர்கள் இவன் இருந்தால் நமக்கு ஆபத்து, இவன் இருந்தால் நாம் ஜெயிக்க முடியாது என ஒரு மாதிரி எதிர்மறையாக தான் யோசிப்பார்கள். ஆனால் அளந்து பேசக்கூடிய குணம் இருந்தால் இந்த உலகமே உன்னை அதிகம் மதிக்கும். அதனால்தான் சொல்கிறேன், அதிகம் பேசாதவனாகவும் அதிகம் அளந்து பேசுபவனாகவும் அதிகம் செயல்படுபவனாகவும் நீ இருந்துவிடு. பேசாமல் உன்னுடைய செயல்களில் உன்னுடைய திறமையை காட்டினால் அதுதானே உனக்கு அழகு. 10வது முறையாகவும் கீழே விழுந்த மனிதனை பூமி முத்தமிட்டு சொல்லும், நீ 9 முறை விழுந்த போதும் எழுந்து விட்டாய், நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று. அப்படிதான் நீ எந்த விஷயத்திலும் எந்த கெட்டதிலும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஐயோ நான் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறேனே என யோசிக்காதே. கெட்டதற்கு அடுத்து ஒரு நல்லதுதான். அடுத்த முறை நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என உனக்குள் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் செல்வமே. உன் நெஞ்சில் உறுதியோடு நீ நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு வெற்றியாக தான் மாற்றுவேன். வாழ்க்கையை வாழும்போதே அனுபவித்து விட வேண்டுமே தவிர வாழ்வை இழந்த பின் வருத்தத்தை தேடக்கூடாது. லட்சியம் உனக்குள் இருக்கிறது. இந்த உலகத்தை நீ வெல்ல நினைக்கிறாய். எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அதை மாற்ற முடியாவிட்டால் அதை ஏற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள் வளர்த்துக்கொள் என் செல்வமே. அதை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் குறை பேசிக்கொண்டே இருந்தால் யார்தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்? பொறுமையாக இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது என் செல்வமே. இனி வரப்போகும் நாளில் உன் வாழ்க்கை முழுவதும் அனுபவித்திராத சந்தோஷத்தையும் அடைந்திராத பேரின்பத்தையும் பார்க்க போகிறாய். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு கொண்டு நீயே தாழ்வு மனப்பான்மையால் நொந்து போகக்கூடாது. என் அன்பு பிள்ளையான உனக்கு தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம், தலைகனமும் வேண்டாம். ஏனெனில் இரண்டுமே வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள் தானே. வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவிற்கு பழக வேண்டும் என்பது. மனிதர்களுடன் பழகும்போது அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு கோட்டு அளவுக்கு இடைவெளியை வளர்த்துக்கொள் என் செல்வமே. உன் மனதில் பல கேள்விகள் சுருக்கென்று குத்தி கொண்டும் காலவரையற்ற வேதனையை கொடுத்து கொண்டும் இருப்பதை நான் அறிவேன். நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன்.